அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். திதி சூன்யத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திதி சூன்யம் அப்படிங்கிறது குறிப்பாக மொத்தம் 15 திதி இருக்குது. பிரதமையிலேருந்து சதுர்த்தசி, அதுக்கப்புறம் அமாவாசை, அதுக்கப்புறம் பௌர்ணமி அப்படிங்கிறது 15 திதி இருக்குது. 15 திதி வளர்பிறை, 15 திதி தேய்பிறை அப்படின்னு இருக்குது. இப்போது அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு திதி சூன்யம் ராசிகள் கிடையாது. ஏனைய திதிகளில் 13 திதிகளுக்கு 2 ராசிகள் சூன்யமடையும். விதிவிலக்கா ஒரே ஒரு திதி சதுர்த்தசி திதி, அந்த திதிக்கு மட்டும் 4 ராசிகள் சூன்யமடையும். மீனம், தனுசு, மிதுனம், கன்னி, இந்த 4 உபய ராசிகளுமே சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு சூன்யம் அடையும். அப்போ யாராவது ஒருத்தர் சதுர்த்தசி திதியில் பிறந்திருந்து இந்த 4 பாவங்களும் அவங்க லக்னத்திலிருந்து எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த 4 ராசிகளுமே கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் எல்லா கிரகங்களும் இந்த 4 ராசிகளை மாட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பிரச்சனைக்குரிய அம்சம். அதாவது அதிகமான கிரகங்கள் இந்த உபய ராசிகளில் பூரா மாட்டிக்கிச்சுன்னா அந்த ஜாதகருக்கு நல்ல பயனும் நடக்காது, ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்கும், போராட்டம் அதிகமாக இருக்கும், எதுவுமே உடனே அச்சீவ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, கேந்திரங்கள் சொல்லப்படுகின்ற 1, 4, 7, 10 மாதிரி இந்த பில்லர்கள் பாதிக்கப்பட்டால் ஜாதகத்தில் சுபிச்சமான சுப பலன்கள் நடப்பதில் தடைகள் தாமதம் ஏற்படும். அப்போது யாரெல்லாம் சதுர்த்தசி திதியில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உபய ராசிகளில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற புத்திகளில் பெரிய பாதிப்பு இருக்காது. எல்லா அதிகமான கிரகங்கள் சூனிய ராசிகளே இருந்து அதன் தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகருடைய வாழ்க்கை பெரும் போராட்டமாக தான் இருக்கும். எதுக்கு பிறந்த, எதுக்கு வாழ்கிறோம், என்ன இப்படி கஷ்டம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களாலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.